ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் பலர் வெளியே பார்த்தால் எல்லாம் நன்றாக இருக்கிறது போல அனைவருக்கும் தெரியும். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? நீங்கள் சந்தித்த சோதனைகள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு மட்டும் தெரியும். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? உங்களுடைய வாழ்க்கையை யாரும் இதுவரை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சோதனைகள் நிறைந்ததாக நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட ரிஷபம் ராசி அன்பர்கள் சந்தித்த சோகமான விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் செய்த நல்லதற்கு கூட எதிர்மறையான பலன்கள் கிடைத்திருக்கும். இது பல நேரங்களில் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்க நன்மைகள் ஒருத்தனுக்கு பண்ணுவீங்க. ஆனா அவன் உங்ககிட்ட இருந்து எப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தையோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையவோ அவன் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று உங்கள் கூட அவன் சுத்தி கொண்டிருப்பான். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி சில நபர்கள் உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். அதை நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சோகமான விஷயங்கள், நம்பியவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள், இதை மறக்கவே முடியாது. உழைத்த பணமானது கையில் நிற்காத ஒரு நிலை, குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள், வேலை கிடைக்காமல் நீண்ட நாட்கள் காத்திருந்த சில விஷயங்கள், நீங்கள் செய்த உதவியை அனைவரும் மறந்துவிட்டு சென்றது. இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மனசுமையாக இருந்திருக்கும். பலர் மனதில் நினைத்திருப்பாங்க, நான் எதையும் தவறாக செய்யவில்லை. ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயும் இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரம் வரை எப்படி தெரியுமா இருந்தது? வேலை சம்பந்தமான தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை முக்கியமான ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னா வேலை தொடர்பான தாமதங்கள். ஏதாவது ஒரு வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும், அந்த வேலையில நீங்க இருந்தாலும் அங்க ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது, ஏன்னா அந்த ஒரு வேலைக்கு நீங்க லேட்டாக செல்வது, நீங்களும் எவ்வளவோ முயற்சி செய்து அந்த ஒரு வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும்னு எவ்வளவோ உங்களுடைய கடின உழைப்பை போடுவீங்க. இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் அனுபவித்த சில நிலைகள் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்தது? பல இடங்களில் வேலைக்கு விண்ணப்பித்தும் பதில் வராமல் இருக்கும். நீங்களும் அந்த ஒரு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு உங்களுக்கு அவங்க ஆர்வத்தையும் கூட்டியிருப்பாங்க. இதனால நீங்க பழைய வேலையை கூட விட்டுட்டு அந்த ஒரு வேலைக்காக இன்னமும் காத்து கொண்டு இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வேலை உங்களுக்கு இன்னும் கிடைக்காமல் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நேர்காணல் நன்றாக நடந்தாலும் வேலை கிடைக்காமல் போயிருக்கும். கிடைத்த வேலையானது நீண்ட நாட்கள் உங்களுக்கு நிலைக்காமல் இருக்கும். அப்படியே அந்த ஒரு வேலை பிடித்திருந்தாலும் அங்கே ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்கள் நிச்சயமாக ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் புரிதலுக்கான ஒரு பிரச்சனை, உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுது. இவையெல்லாம் உங்களுடைய மனதில் மிகவும் உங்களை சோர்வடைய செய்திருக்கும். இந்த தடைகள் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? சனி மற்றும் ராகுவின் கிரகங்கள், இந்த 2 பேரும் தாக்கத்தினால் மட்டுமே உங்களுக்கு இதெல்லாம் நடந்தது. உங்களுடைய ஜாதகத்தில் இருந்த சில தடைக்கான ஒரு காலங்கள். எனவே இந்த ஒரு காலமானது மெதுவாக முடிவுக்கு வரும். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம். இவங்க ரோகிணி நட்சத்திரத்தில் வியாபார தடைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அதிகமாக ஏற்பட்ட பிரச்சனை வியாபாரத்துல ஏற்பட்ட தடைகள். பலர் முயற்சி செய்திருப்பாங்க, கடை தொடங்கணும், சிறிய தொழில் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி மாதிரி ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க எவ்வளவோ முயற்சி செய்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு கை கொடுக்காமல் இருந்திருக்கும். நீங்க முயற்சி செய்யாமல் கிடையாது, எல்லா விதமான முயற்சிகளை செய்துவிட்டும் இந்த ஒரு நேரத்தில் பின்தங்கி இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா வியாபாரம் பண்ணணும்னு நீங்க செய்வீங்க, ஆனா அதுல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும். அந்த ஒரு வியாபாரத்தை உங்களால தொடங்காம கூட போயிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் பணமானது இருக்கும். ஆனா இந்த ஒரு தொழிலை தொடங்கும் பொழுது பணம் உங்களுடைய கையை விட்டு விலகிவிடும். கூட்டாளிக்கான ஒரு பிரச்சனையானது ஏற்படும். லாபம் உங்களுக்கு வராமல் போயிருக்கும். திட்டமானது பாதியில் நின்றிருக்கும். இல்லைன்னா அந்த ஒரு திட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கும். இதனால் பலர் மனதில் நிச்சயமாக நினைத்திருப்பாங்க, நான் வியாபாரம் செய்ய தகுதி இல்லாதவன் போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் சில காலத்தடைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு காலத்தடைகளால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் இது அனைத்தும் சரியாகிவிடும். எனவே நீங்கள் பொறுத்திருந்து அந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு நடக்கப் போவது என்னவென்று முழுமையாக தெரியும். நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்ததாக மிருகசீரிடம் நட்சத்திரம். இழுபறியான ஒரு நிலைமையானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் அதிகமாக இருந்தது இழுபறியான ஒரு நிலைமைகள். எதை செய்தாலும் உடனே நடக்காது. ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு நாளன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு இழுபறியான ஒரு செயல்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு வேலை தொடங்கினால் அதில் நீண்ட நாட்கள் முடிவுக்கு வராமல் போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு பிரச்சனை சிறிய பிரச்சனையாக இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாம தேவையில்லாத இழுபறியான ஒரு வேலைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அரசு தொடர்பான
தொடர்பான வேலைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அது தாமதமாக கிடைக்கும். இதனால் நீங்களே அது கிடைக்காது அப்படின்னு வேறொரு வேலையை பார்த்து சென்றிருப்பீங்க. வீட்டில் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும். பணம் வருவதற்கான பணம் வர வேண்டிய ஒரு இடத்தில் தாமதமானது ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய மனதையும் அதிக அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஏனால் இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏன் எதை தொடங்கினாலும் தடைகள் ஏற்படுது தெரியுமா? ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் தடைகள் ஏற்பட்டதற்கு சில காரணங்கள் இருக்கும். ஒன்று, சனி கிரகத்தின் சோதனை காலம். அடுத்ததாக ராகு கேதுவின் தாக்கம். உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு காலம். ஜோதிட ரீதியாக சில காலங்களில் வாழ்க்கை இப்படி சோதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு காலம் நிரந்தரமாக இருக்காது. அந்த ஒரு காலம் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் இதுவரை இருந்த சோதனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது அப்படின்னு கூறினா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, ஒரு விடிவு காலமானது பிறக்க போகிறது. அந்த ஒரு விடிவு காலம் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்பாக நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இதுவரை நீங்கள் சந்தித்த பல சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகின்ற ஒரு காலமானது ஆரம்பமாகிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் கூட மெல்ல மெல்ல நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனால் அது மெதுவாகத்தான் நடக்கும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு செய்தி உங்களை தேடி வரும். மனதிற்குள் ஒரு அமைதியான நல்ல ஒரு செய்தியானது நடக்கும். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்திற்கான ஒரு காலமாக நிச்சயமாக இது இருக்கும். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதிக ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காத நிலையில் கூட இந்த ஒரு நேரத்தில் நீங்க சிறிய ஒரு பெட்டிக்கடை வைத்தால் கூட அதுல அவ்வளவு பணமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சில நல்ல செய்திகள் கேட்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சிகளான அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் மதிக்கப்பட்டு நல்ல ஒரு சிறந்த நிலைமைக்கு நீங்கள் அனைவரும் நிச்சயமாக சென்று விடுவீர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எப்படி தெரியுமா தீரும்? கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய ஒரு வேலையானது கிடைக்கும். பழைய வேலை தொடர்பான ஒரு பிரச்சனையானது தீர்ந்துவிடும். பழைய வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னா அதற்கு ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்கும். பதவி உயர்வு, நீண்ட ஆண்டுகளாக நீங்கள் பதவி உயர்வு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் பதவி உயர்வானது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கைகூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தை தொடங்குவீங்க. வியாபாரத்தின் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைய முடியும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களுக்குன்னு நல்ல கூட்டாளிகளானது கிடைப்பாங்க. பழைய கூட்டாளிகளை நம்பாமல் புதிய கூட்டாளிகளை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் நீண்ட நாள் தாமதமான வேலைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற அளவில் நீங்க நினைத்த வேலைகள், தாமதமாக இருந்த வேலைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். பணவரவானது உங்களுக்கு ஏற்படும். மனதில் அமைதியானது அதிகரிக்கும். இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு இந்த ஒரு நேரத்தில் உயரும். அது எப்படி தெரியுமா உயரும்? மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. குடும்பத்தில் உங்களுடைய கருத்தானது கேட்கப்படும். நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பானது உயர ஆரம்பிக்கும். இந்த மரியாதை தேடி வருவதற்கான ஒரு காலம். இதுவரை அனுபவித்த அவமானங்கள் எல்லாம் மெதுவாக உங்களை விட்டு மறைந்துவிடும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், சிலர் பேசிய வார்த்தைகள் இது அனைத்தும் மறைந்து மரியாதை இனிமேல் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு காலமாக இருக்கும். மரியாதை, நல்ல பெயர், மதிப்பு இந்த 3ம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வரும். நீங்கள் அதனை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஒரு நாள் உங்களுக்கு அலட்சியமான ஒரு நாளாக இருக்கும். ஏன் அப்படின்னா வேலை தொடர்பான பயணங்கள், குடும்ப காரியங்களுக்காக வெளியே செல்லுதல், ஆவணங்கள் தொடர்பான வேலைகள், இந்த அலைச்சல் உங்களுக்கு சோர்வாக இருந்தாலும் அது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரு அலைச்சலான ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பலம் என்ன தெரியுமா? ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் பொறுமை, உழைப்பு, மன உறுதி. இந்த 3ம் இந்த ஒரு நாளில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பலவீனம் என்ன தெரியுமா? அதிகமாக யோசிப்பது, மனதில் எதையாவது ஒன்று யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே மனதிற்குள் வைத்து கொண்டே இருப்பது, கோபத்தை அடக்காமல் வெளிப்படுத்துவது. எனவே இதுதான் உங்களுடைய பலவீனமாக இருக்கும். எனவே இந்த ஒரு 3 விஷயங்களை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளானது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். எனவே இந்த 3 விஷயங்களை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக இருக்கும். எனவே ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பார்த்த சோதனைகள் வீண் போகாது. அந்த சோதனைகள் உங்களை வலிமையான ஒரு மனிதராக நிச்சயமாக உருவாக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக
நல்ல நல்ல மாற்றங்களும் மன அமைதியும் முன்னேற்றமும் இவையெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறியது அனைத்தும் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுதுதான் நான் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.